இவனுக்குள்ளேயே ஒரு அந்நியன் இருந்திருக்கான். இவனுடைய பேரு கென் ஆலன். அமெரிக்கால இருக்க சாண்டியாகோ ஜூல தான் இவன் இருந்தான். இவனால அங்க இருக்கக்கூடிய ஜூ அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய தலைவலி. ஏன் தெரியுமா? காத்த தாண்ட அணை போட்டு தடுக்க முடியும், காத்த தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் காத்துக்கு மேல காத்த கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம் போல. ஆனா கென் ஆலனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எவ்வளவு பாதுகாப்பா இவனை கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருந்தாலும் சப்பமேட்டர் சால்ட் வாட்டர் ஈஸியா அந்த கூண்டுல இருந்து தாண்டி வந்திருக்கான். இவன் எப்படி எஸ்கேப் ஆகுறான் அப்படின்னு அந்த ஜூல இருக்கவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்க வர சுற்றுலா பயணிகள் மாதிரி மாறு வேஷத்துல வந்திருக்காங்க. மீசையும் மருவம் வச்சா மாறு வேஷமாடா, மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை வச்சவங்களால அப்படின்ற மாதிரி அதிகாரிங்க தான் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்ச இவன் என்ன பண்ணிருக்கான், அவங்க போற வரைக்கும் பொறுமையா பழங்கள் சாப்பிட்டு இருந்திருக்கான். அவங்க போனதுக்கு அப்புறம் வழக்கம் போல எஸ்கேப் ஆயிருக்கான். ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல 3 முறை அந்த ஹை செக்யூரிட்டியை தாண்டி அவன் போயிருக்கான். இப்படி கூண்டுக்குள்ள எஸ்கேப் ஆகுறது ஜூவை விட்டு வெளியெல்லாம் போறது கிடையாது. பார்வையாளர்கள் மாதிரி ஜாலியா வாக்கிங் போயிட்டு மத்த கூண்டுல இருக்க அணிகள் எல்லாத்தையுமே ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அம்பி மாதிரி அமைதியா எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கற இவன் ஒரு கூண்டு பக்கத்துல போகும்போது மட்டும் அந்நியனா மாறிடுறான். அந்த இன்னொரு கூண்டுக்குள்ள வேற ஒரு குரங்கு இருக்குது. அந்த குரங்க பார்த்தாலே பயபலைக்கு பிடிக்காது போல. அதனால போகும்போது என்ன பண்ணிட்டு போவானா, கல்லெல்லாம் எடுத்துட்டு போயிருவானா. அந்த கூண்டு பக்கத்துல போனே உள்ள இருக்க குரங்கு மேல கல்ல விட்டு அடிப்பான். அந்த குரங்க தவிர இவன் எல்லார்ட்டையுமே ரொம்ப அன்பா அமைதியா தான் நடந்திருக்கான். எதனால அந்த குரங்க பார்த்தா மட்டும் இவன் கல்ல விட்டு அடிக்கிறான் அப்படின்றத கடைசி வரை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியும். இதே மாதிரி நம்ம கூட ஒரு சில நண்பர்களா இருப்பாங்க. நமக்கு அவங்களை பார்க்கும் போதெல்லாம் கடுப்பாய் கண்டாய் வெறுப்பாய் வெறியாகும். அந்த மாதிரி உங்களை அடிக்கடி வெறியேற்றக்கூடிய அந்த நண்பர் யாரு அப்படின்றத டேக் பண்ணுங்க. நன்றி. நமக்கு